ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். சிவதாசன் ஜெகநாதன். இன்றைக்கு நாம் சிவ பார்வதி இணைந்த ஸ்ரீ உமாமகேஸ்வர ஸ்தோத்திரம் என்ற பகுதியிலிருந்து ஒரு அழகான பாடலை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த பாடல் உமாமகேஸ்வர ஸ்தோத்திரத்தின் இரண்டாவது பாடலாகும். இந்த பாடல் கவிதை நயமும் பொருள் நயமும் இலக்கிய நயமும் மிகுந்தா இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்லோகத்தில் உள்ள எல்லா பாடல்களுமே சங்கர பார்வதியின் தெய்வீக ஒற்றுமையையும் அவர்களுடைய பரஸ்பர பாசத்தையும் உலக இரட்சக திறமையையும் பக்தர்களுக்கு அருளும் சக்தியையும் ரொம்ப அழகாக விளக்கும் இந்த பாடல்கள் எல்லாமே. அதே நேரத்தில் பரமேஸ்வரனும் பரமாம்பிகாவும் ஒருவருக்கொருவர் அன்போடும் காதலோடும் இணைந்து எவ்வளவு நெருக்கமாக எவ்வளோ பவ்யமாக நெருக்கமாக இருக்கிறாங்கங்கிறது இந்த எல்லா நாமாவளிகளும் எல்லா ஸ்லோகங்களும் சொல்லும். இல்லை, இந்த ஸ்லோகத்தை நான் இப்போ சொல்கிறேன், கேளுங்க. நமக் சிவாப்யாம் சரஸ்வோத்சவாப்யாம் நமஸ்கிருதாபீஷ்ட வரப்பிரதாப்யாம் நாராயணேனார்ச்சித பாதுகாப்யாம் நமோ நமக சங்கர பார்வதிப்யாம். அதான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சங்கர பார்வதியின் புனித வாசமிக்க அருள்மிகு தன்மைகளை நயமாக புகழ்கிறது. இதை இப்போ நம்ம அதுக்கு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக் சிவாப்யாம், நான் சிவபெருமானை வணங்குகிறேன். அப்புறம் அங்கே சிவபெருமானை வணங்கும்போது அம்பாளையும் சேர்த்து வணங்குகிறேன் அப்படின்னு இதை கடைசியில் முடிவில் சொல்லுவாங்க, நமோ நமக சங்கர பார்வதிப்யாம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியும். அதில் சங்கரையும் பார்வதியும் இணைத்து வணங்குகிறேன் அப்படின்னு முடிக்கிறாங்க. ஆரம்பிக்கும்போது நமக சிவப்யாம், சிவபெருமானை வணங்குகிறேன். சிவபெருமானை வணங்கும்போது ஏன்னா சிவபெருமான் சக்தி இல்லாமல் தனியாக இருந்ததே கிடையாது. சிவபெருமான் நிலைத்த சக்தியாக இருக்கிறாரு, இயக்க சக்தியாக அம்பாள் தான் இருக்கிறாங்க. அதில் சிவபெருமானை வணங்கினாலும் அந்த வணக்கம் அந்த துதிகள் அனைத்தும் அம்பாளுக்கும் சேரும். இப்போ முதல்ல சரசோத்சவாப்யாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரசோத்வாப்யாம், சரச உற்சவாப்யாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ சரசோ உற்சவாப்யாம், சிவன் பார்வதி இருவரும் ஒரு இனிய திருவிழா போல், உற்சவம்னா திருவிழா இல்லையா, திருவிழா போல். திருவிழாவில் என்னென்ன இருக்கும்? ஆனந்தம் இருக்கும், நறுமணம் இருக்கும், இசை இருக்கும், ஒளி இருக்கும், இதெல்லாம் மகிழ்ச்சி இருக்கும். இதிலெல்லாம் ஒரு புனித ஒரு நிகழ்வு இல்லையா? உற்சவங்கிறது ஒரு புனிதமான நிகழ்வு. அதில் எல்லா விதமான நற்செயல்களும் நற்காட்சிகளும் இருக்கும். அப்படிப்பட்டதான் உற்சவங்கிறாங்க. அப்போ அம்பாளும் பரமேஸ்வரரும் இணைந்து ஒரு உற்சவத்தை போல, ஒரு இனிய திருவிழாவை போல காட்சியளிக்கிறாங்க. அதிலே உள்ள அனைத்து நற்குணங்களும் அங்கே நிறைந்திருக்கு. அப்படிங்கிறதான் இதை சரசோத்சவாப்யாம், சரச உற்சவாப்யாம் அப்படின்றாங்க. அடுத்தது நமஸ்கிருதாபீஷ்ட வரப்பிரதாப்யாம், நமஸ்கிருதாபீஷ்ட வரப்பிரதாப்யாம். இங்கே நமஸ்கிருதா பீஷ்ட வரப்பிரதாப்யாம். இப்போ பீஷ்ட நமஸ்கிருதான்னா வணங்குறாங்க. யார்? பக்தர்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அம்பாளும் பரமேஸ்வரனும் ரெண்டு பேரும் ஏற்றுக்கொண்டு பீஷ்டம்னா அவர்களுடைய ஆவலான வேண்டுதல்கள், அதான் வரப்பிரதாப்யாம், அவர்களை வேண்டுகின்ற வரங்களை அளிக்கிறார்கள், மிக மகிழ்ச்சியோடு அளிக்கிறார்கள். தான் நமஸ்கிருதாபீஷ்ட வரப்பிரதாப்யாம். பக்தர்கள் நமஸ்காரம் செய்யும்போது அவர்கள் விரும்பும் வரங்களை, அனைத்து விருப்பமான வரங்களையும் அவர்கள் அளிக்கிறார்கள். அதுதான் நமஸ்கிருதாபீஷ்ட வரப்பிரதாப்யாம் அப்படின்னு ரெண்டாவதுல சொல்கிறாங்க. மூணாவது வரியில் நாராயணேன் அர்ச்சித பாதுகாப்யாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாராயணேன் அர்ச்சித இப்போ நாராயணேன் அர்ச்சித அப்படின்னா விஷ்ணுவே அவர்களுடைய பாதங்களை அர்ச்சிக்கிறாங்க. ஏன்னா மகாவிஷ்ணு எப்பொழுதுமே சிவபூஜை பண்ணுவார். அது நமக்கு தெரியும். ஒரு முறை மகாவிஷ்ணு தினமும் 1000 நாமங்களால் சிவனை அர்ச்சிப்பார், சகஸ்நாமம் பண்ணுவார். ஒரு தடவை மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் மைத்துனர்கள். அதனால் விளையாட்டாக சிவபெருமான் அவருக்கு அந்த 1000 தாமரை மலர்கள் கொண்டு மகாவிஷ்ணு சிவபெருமானை அர்ச்சனை செய்வார். அப்போ ஒரு தாமரை மலரை சிவபெருமான் மறைச்சி வச்சுருக்கார் விளையாட்டா. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரதர் இல்லை இல்லையா, அதனால் மறைச்சி வச்சோடனே இவர் போட்டுக்கிட்டே வரார். 999 முடிஞ்சோடனே நம்ம மலர்கள் முடிஞ்சிருச்சு, தாமரை மலர்கள் முடிஞ்சிருச்சு. உடனே அடுத்த வினாடியே தன்னுடைய ஒரு கண்ணை
பிரித்து அதை வந்து அதுக்கு வச்சு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சார். அப்போ உடனே சுப்பிரமணியன் அதை தடுத்து அவரே இல்லை அதை தடுத்து நிறுத்தினார். ஏன்னா அவருடைய கண்களும் தாமரை கண்கள், மகாவிஷ்ணுடைய கண்கள் தாமரை கண்கள். சிவபெருமானை தாமரையினால் அர்ச்சிக்கிறாரு. ஒரு தாமரைப்பூ இல்லை என்பதற்காக தாமரை போன்ற தன் கண்களை கொண்டு அர்ச்சிக்க நினைத்தார். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நாராயணன் அர்ச்சித்தார். நாராயணன் எப்பொழுதும் சிவபெருமானை அர்ச்சிப்பார். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் மகாபாரதத்தில் எடுத்திங்கன்னா கிருஷ்ண பகவான் தினமும் சிவ பூஜை பண்ணுவார். கிருஷ்ணர் வந்து பூஜை பண்ணுவார். அப்படி அவங்க வந்து இதை வந்து அம்பாள் வந்து நாராயணனுடைய தங்கை தான். இருந்தாலும் சிவபெருமானுடைய இணைந்திருக்கும்போது அவர்களுடைய பாதங்களை மகாவிஷ்ணுவே அவங்க அர்ச்சிப்பாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் உயர்ந்த தெய்வீக சக்தி. ஆனால் பரமாம்பிகையும் பரமேஸ்வரரும் உச்ச தெய்வங்கள் இல்லையா, அவங்க வந்து உச்ச தெய்வங்கள். அதுக்காக மற்ற தெய்வங்கள் மட்டன்னு கிடையாது, அந்த ஒரு பொசிஷன் அவ்வளோதான். மற்ற உச்ச தெய்வங்களாக இருக்கிறதுனால அவர்களை நாராயணனே அர்ச்சனை பண்ணுறாரு அப்படிங்கிறதா நாராயணன் அர்ச்சித பாதுகாப்பியாம். அதனால் வந்து இந்த அந்த எங்கே அவர் வந்து பாதங்களே அர்ச்சனை பண்ணுறார். நாராயணன் வந்து அம்பாளுடைய பாதங்களையும் பரமேஸ்வருடைய பாதங்களையும் அதை அர்ச்சனை பண்ணுகிறார். இது வந்து சிவபார்வதியின் உயர்ந்த தெய்வீக நிலை. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அவங்க உச்ச நிலையில் தெய்வமாக இருக்காங்க. அந்த நிலையையும் மற்ற தெய்வங்களும் அவர்களை போற்றுவார்கள். அனைத்து தெய்வங்களும் வணங்கக்கூடிய தெய்வமாக சிவபெருமானும் பார்வதியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமோ நமக சங்கர பார்வதிப்பியாம்னு சொல்லி நமோ நமகன்னு ரெண்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பக்தி, பணிவு, நன்றி இது எல்லாத்தையும் வச்சு இதை வந்து இந்த ஸ்லோகத்தை முடித்து சொல்கிறாங்க. அதை வந்து நமக் சிவாப்பியாம் சரசோ உற்சவாப்பியாம் நமஸ்கிருதாபீஷ்ட வரப்பிரதாப்பியாம் நாராயணேன் நார்ச்சித பாதுகாப்பியாம் நமோ நமகர சங்கர பார்வதிப்பியாம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம். இது வந்து இந்த ஸ்லோகம் சிவபார்வதியின் பாசமிக்க அருள்மிகு புனிதமான மற்றும் எல்லா தெய்வங்களும்லாலும் போற்றப்படும் தன்மையை நமக்கு நிறைவுற்றுது. இதில் வந்து இது சொல்கிறது அதுதான். இது வந்து என்னென்ன விஷயங்களாம் சொல்லலாம், அவங்களுடைய பாசம், அவங்களுடைய அருள் மிகுந்த தன்மை, அவங்களுடைய புனிதம் மற்றும் எல்லா தெய்வங்களாலும் அவங்க போற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்லுது. இந்த பக்தியின் வழியாக நமக்கு விருக்கமான வரங்களை நாம் பெரும் வாய்ப்பையும் இந்த ஸ்லோகம் சொல்லுது. நீங்கள் வந்து பக்தர்களுடைய அவரை வணங்கவர்களுடைய யார் நமஸ்காரம் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பீஷ்ட வரப்பிரதாப், அவங்கள என்னென்ன வரங்கள் வேண்டுகிறார்களோ வேண்டிய வரங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள். நீங்கள் தெரியும், நம்ம சிவபெருமான்கிட்ட வந்து கேட்டு யார் எந்த வரம் கேட்டாலும் கொடுத்துருவார். அவர் பல நிலைகளில் ஒரு சங்கடங்களையும் மாட்டியிருக்கார். கொடுத்த வரத்தினால இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். இதை யாருக்கும் கேட்பவர்களுக்கு எல்லை எண்ணாது வரங்களை அருளக்கூடிய பரமாத்மா பரமசிவன். அதனால தான் நமஸ்கிருதாபீஷ்ட வரப்பிரதாப்பியாம் அப்படின்னு அதை சொன்னாங்க. அதே மாதிரி அனைத்து கடவுள்களுக்கும் இப்போ வந்து உச்சக்கடவுள் மகாவிஷ்ணு உச்சக்கடவுள் தான். அது வந்து எந்த சந்தமும் கிடையாது. மகாவிஷ்ணுவே வணங்குறார் அப்படின்னா மகாவிஷ்ணு ஈக்குவல் டு சிவபெருமான், அதில் ஒன்றும் இது கிடையாது. இருந்தாலும் மகாவிஷ்ணு டெய்லியும் சிவபூஜை பண்ணுவார், அம்பாளையும் சிவபெருமானையும் அவர் வணங்குறாரு அப்படிங்கிறது அவர்களுடைய உச்ச நிலையை காட்டுகிறது. இவங்க வந்து அவருடைய சிவபெருமானுடைய பாதங்களையே அர்ச்சனை பண்ணுறாரு, தாமரை கொண்டு அர்ச்சனை பண்ணுறாருங்கிறது அவருடைய உயர்ந்த தெய்வீக நிலையையும் கடவுள்களே அர்ச்சிக்கும் நிலையையும் இது காட்டுது. அப்போ இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னா, மகாவிஷ்ணுவே அவர்களை அர்ச்சிக்கிறார் அப்படின்னா மற்ற தெய்வங்களையும் அவர்கள் அர்ச்சிக்கிறான்னு அர்த்தம். அதுதான் இந்த பாடல் அழகாக சொல்லுது. ரொம்ப அழகான பாடல். இந்த நாளில் இன்றைக்கி இந்த அழகான ஸ்லோகத்தை உங்களோட உமாமகேஸ்வர ஸ்லோகத்தில் வந்து அவங்க ரெண்டு பேரும் பிரியாமல் இருந்து பக்தர்களுக்கு அருளுவாங்க. இன்றைக்கி ஒரு February 14th இல்லையா, இன்றைக்கி அந்த நாளில் அவர்களுக்கு நம்முடைய நமஸ்காரங்களை தான் நம்ம வந்து அவர்கள் நமஸ்காரங்களை தெரிவிக்கிறோம். அந்த அம்பாளுக்கும் பரமேஸ்வரனுக்கும் இந்த நல்ல நாளில் நம்முடைய நமஸ்காரங்களை அவர்களுக்கு தெரிவித்து அவர்களுடைய அருளை வேண்டி அவர்களுடைய அருளும் கருணையும் கடாட்சமும் அனைவருக்கும் குரலாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.